டாக்டர்ஸ் வந்து ஐஸை செக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நீ வந்து கண்ணாடி போட்டாகணும், இல்லைனா வந்து உனக்கு கண்ணு தெரியாமல் போயிடும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஓகே கண்ணாடி வாங்கி போடலாம் அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அங்கெல்லாம் போகும்போது அப்போ யோசித்தேன். இல்லை ஏகே நீ கண்ணாடி போடக்கூடாது, கண்ணாடி போட்டால் கடைசி வரை கண்ணாடி போட விட்ருவாங்க, அது வந்து -3 4 அப்படியே போயிட்டுருக்கும், அதுக்கு புது கிளாஸை வாங்கி மாட்டி நீ எங்கெங்கேயோ போயிட்டுருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஓகே கிளாஸ் போடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி நான் ஃபாலோ பண்ண ஒரு சில டிப்ஸை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த டிப்ஸ் எல்லாம் எங்கேருந்து எடுத்தேன்னா டாக்டர் சொன்னது, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சொன்னது, அப்பா அம்மா சொன்னது, அது மட்டும் இல்லாமல் யூடியூப், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி எல்லா சோர்ஸ்லேருந்தும் எடுத்து நான் ஃபாலோ பண்ண ஒரு 4 to 5 டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ஐடி ப்ரொஃபஷனல் ஜாப் செஞ்சுட்ருக்கீங்க, இல்லை வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட், இல்லைனா ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இவங்கெல்லாம் இருக்கீங்க, கண்ணாடி போடுற மாதிரி நிலைமை இருக்குது, அதெல்லாம் எனக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்டிக் பண்ணுங்கள். நான் ஃபாலோ பண்ண ஒரு சில டிப்ஸு அண்ட் ட்ரிக்ஸை உங்களுக்கு சொல்கிறேன். ஹோம் ரெமெடிஸ் தான், எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணி எல்லாம் அந்த கண்ணாடியெல்லாம் போடாமல் தப்பிக்கணும். அதுதான் இந்த வீடியோவோட கருத்து. இங்கே ஐஸ்னு வந்தால் மோஸ்ட்லி வந்து 2 இஷ்யூ தான் வரும். ஒன்று வந்து லாங் சைட், இன்னொன்று வந்து ஷார்ட் சைட். அதாச்சும் தூரம் இருக்கிறது தெரியாத போகும், இல்லைனா பக்கம் இருக்கிறது தெரியாத போகும். எனக்கு இருந்தது என்னென்னா ஷார்ட் சைட், அதாச்சும் பக்கம் இருக்கிறது வந்து தெளிவாக தெரியும், பட் லாங்கில் இருக்கிறது வந்து தெளிவாக தெரியாது. அதுதான் வந்து ஷார்ட் சைட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு திங்க் பண்ணும்போது ஃபர்ஸ்ட்டு நான் செஞ்ச விஷயம் என்னென்னா டெய்லி எக்ஸசைஸ் செய்ய ஆரம்பித்தேன். என்னப்பா சம்மந்தமே இல்லாத ஏதோ ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கேன்னா, நான் வந்து நார்மல் எக்ஸசைஸ் ப்ளஸ் எக்ஸசைஸ், ஐயை வந்து ட்ரெயின் பண்ணுற எக்ஸசைஸ் இது 2யும் சேர்த்து ஒன்றா செய்ய ஆரம்பித்தேன். அதுதான் நான் செஞ்ச ஃபர்ஸ்ட் விஷயம். ஓகே ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன செஞ்சேன்னா, எதனால் எனக்கு வந்து லாங்கில் இருக்கிறதெல்லாம் தெரில அப்படின்னு பார்த்தேன். ஏன் அப்படி தெரிலன்னா, நான் ரொம்ப நேரம் வந்து நியர்பையில் இருக்கிறது, அதாச்சும் ஃபோன், லேப்டாப், கேட்ஜெட்ஸ், புக்ஸ் இதையே பார்த்துட்டு இருந்ததுனால லாங்கில் இருக்கிற பொருளை பார்க்காதனால, அதாச்சும் வந்து லாங் டிஸ்டன்ஸில் நான் பார்த்து எத்தனை நாள் ஆகுதுன்ட்டு எனக்கே தெரில. ஸோ லாங்கில் இருக்கிற பொருளை பார்க்காதனால நம்ம ஐஸ் வந்து ஷார்ட்டாக இருக்கிற பொருளை பார்க்குறதுக்கே அடாப்ட் ஆகிருச்சு. ஸோ நம்மளோட ஐஸை வந்து லாங்கில் இருக்கிற பொருளை பார்க்குற மாதிரி ட்ரெயின் பண்ணணும். அதனால் நான் என்ன பண்ணேன்னா, டெய்லி மார்னிங் வந்து நான் எழுந்து எக்ஸசைஸ் செய்வேன். டெய்லி செய்ய மாட்டேன், வீக்லி 2-3 டேஸ் செய்வேன். அப்படி செய்யும்போது மாடியில் போய் தான் செய்வேன். அப்படி நான் மாடியில் போய் செய்யும்போது லாங் டிஸ்டன்ஸில் ஒரு 1 or 2 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்கிற பொருளை வந்து பார்ப்பேன். ஒரு 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸோ இப்படி பிளிங்க் பண்ணியே பார்ப்பேன். அப்படி பார்த்து தான் என்னோடய லாங் டிஸ்டன்ஸை வந்து நான் வந்து ட்ரெயின் பண்ணேன். ஏன்னா நம்ம வந்து எப்பயுமே நியர்பையிலே பார்த்து நம்மளோட ஐஸ் வந்து நியர்க்கே அடாப்ட் ஆகிருக்கும். ஸோ லாங் டிஸ்டன்ஸ் திங்ஸ் பொருளை பார்த்து நம்மளோட ஐஸை வந்து லாங் டிஸ்டன்ஸை பார்க்குற மாதிரி நம்ம ட்ரெயின் பண்ணணும். குழப்பிட்டுனான்னு தெரில, பட் இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். நம்மளோட ஐஸை ஷார்ட் சைட்டில் இருந்து லாங் சைடு தூரத்தில் இருக்கிற பொருளை பார்க்குற மாதிரி நம்ம வந்து ஆப்டிமைஸ் பண்ணணும். செகண்ட் திங் என்னென்னா, வி நீட் டு ரெடியூஸ் அவர் ஸ்க்ரீன் டைம். நம்ம காலையில் எழுந்து எது மூஞ்சில் முழிப்போம்னா நம்மளோட ஃபோன் மூஞ்சில் தான் முழிப்போம். அதாச்சும் காலையில் எழுந்த உடனே இன்ஸ்டாகிராம் வந்து அப்படியே ஒரு ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் யூடியூப்பை போய் ஒரு 1 மணி நேரம் ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஒரு மூவி டவுன்லோட் பண்ணி ஒரு 3 மணி நேரம் ஓட்டிட்டு, அதுக்கப்புறம் மறுபடியும் போய் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் எல்லாம் பார்த்துட்டு சேட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து இன்ஸ்டாகிராமை தோண்டிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரை கண்ணாடி போடாமல் இருக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி டூ மச் ஆஃப் ஸ்க்ரீன் டைம் வந்து ரெடியூஸ் பண்ணணும். இது ஃபோன் ஸ்க்ரீன், லேப்டாப் ஸ்க்ரீன், எந்த ஸ்க்ரீனாக வேணா இருக்கட்டும். ஸோ ரெடியூஸ் யுவர் ஸ்க்ரீன் டைம். கண்ணாடியெல்லாம் போடக்கூடாதுன்னா ரெடியூஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ ட்ரை டு அவாய்ட் டூ மச் ஆஃப் ஸ்க்ரீன். இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கிறவங்களாலும் சரி, இல்லைனா ஜாப் செய்கிறவங்களானாலும் சரி, என்ன பண்ணுவோன்னா வி ஃபெயில் டு பிளிங்க். ஏன் நம்ம பிளிங்க் பண்ணுறத மறந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். இன்க்ளூடிங் மீ தான். என்ன பண்ணுவோன்னா, இப்படியே ஸ்க்ரீனை பார்த்துட்டே இருப்போம், பார்த்துட்டே தான் இருப்போமே தவிர பிளிங்க் பண்ணவே மாட்டோம் கடைசி வரை. பிளிங்க் பண்ணால் தான் நம்ம ஐ வந்து அந்த நல்ல ஹெல்த்தோடு இருக்கும். பிளிங்க் பண்ணாமல் இருந்ததுன்னா வறண்டு போன பாலைவனம் மாதிரி ஆகிடும் நம்மளோட ஐஸ். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா 1 மினிட்டுக்கு அட்லீஸ்ட் 15 to 20 டைம்ஸ் ஆகுது பிளிங்க் பண்ணணும். நம்ம 15 to 20 மினிட்ஸுக்கு 50 to 20 டைம்ஸ் பிளிங்க் பண்ணுவோமா இல்லை அப்படின்ட்டு எனக்கே தெரில. நானே ஏன்னா நிறைய முறை பிளிங்க் பண்ண மாட்டேன். நான் வாண்டடாகவே பிளிங்க் பண்ணணும்னு நினச்சாலும் என்னால் அது சம்டைம்ஸ் மறந்துடுது. ஸோ வி நீட் டு பிளிங்க் மோர். நிறைய பிளிங்க் பண்ணணும். வறண்ட பாலைவனமாக நம்மளோட ஐஸை மாற்றிடக்கூடாது. ஸோ நம்ம கண்ணாடியெல்லாம் போடக்கூடாதுன்னா கண்டிப்பாக பிளிங்க் பண்ணணும். நார்மல் சோஷியல் மீடியா யூசர்ஸ், அது மட்டும் இல்லாமல் ஒர்க் பண்ணுறவங்க யார் இருந்தாலும் கீப் திஸ் இன் மைண்ட். வி ஃபெயில் டு பிளிங்க், ஸோ டூ மோர் பிளிங்க்ஸ். அதுக்கப்புறம் என்னென்னா, டோன்ட் சி சேம் பிளேஸ் லாங் டைம். அதாச்சும் வந்து ஒரே இடத்த வந்து ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்காதீங்க. பக்கமே இருந்துச்சுன்னா பக்கமே இருக்கிற பொருளை வந்து ரொம்ப நேரம் பார்க்காதீங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம லேப்டாப் ஏதாச்சும் டிவியெல்லாம் பார்த்துட்டு இருந்தோன்னா இப்படியே பார்த்துட்ருப்போம், மணிக்கணக்காக பார்த்துட்ருப்போம். அந்த மாதிரிலாம் பண்ணிடவே கூடாது. ஸோ இப்படியே பார்த்துட்டு இருக்காம கொஞ்சம் நேரம் வேறு எங்கேயாச்சும் பார்த்து அந்த ஐஸ்க்கெலாம் ரெஸ்ட் கொடுக்கணும். நான் ரொம்ப நேரம் பக்கம் இருக்கிறதே சொல்லிட்டு இருக்கேன், கொஞ்சம் லாங் கூட சொல்கிறேன். அதாச்சும் வந்து நீங்கள் வந்து ரொம்ப லாங்காக இருக்கிற பொருளை ரொம்ப நேரம் பாருங்களேன், கண் வந்து அப்படியே டயர்ட் ஆயிரும். உங்களால் ரொம்ப நேரம் லாங்கில் இருக்கிறத பார்க்க முடியாது. ஸோ எப்பயுமே வந்து
லாங்கில் இருக்கிறதையும் பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க. பக்கம் இருக்கிற அந்த ஃபோன், டிவி, லேப்டாப்ஸையும் பார்த்துக்கிட்டே இருக்காதீங்க. அப்பப்போ உங்களோட சைட்டை வந்து அங்கே, இங்கே, இங்கேன்னு மாற்றி விடுங்க. அப்போ தான் நம்மளோட ஐஸ் வந்து ஒரு நல்ல ரெஸ்ட்டோட இருக்கும். இல்ல அது வந்து ஃபெட்டிக் ஆயிடும். அந்த ஃபெட்டிகெல்லாம் ஆகாம இருக்கணும்னா, நம்ம அதுக்கு வந்து நல்ல ரெஸ்ட் குடுக்கணும். இன்கேஸ் நீங்க வந்து வொர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, 30 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து உங்களோட ஐஸ்க்கு வந்து ரெஸ்ட் குடுங்க. இப்படியே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா, அப்படியே ஃபெட்டிக் ஆயிடும். ஸோ அந்த மாரி தப்பு செய்யாதீங்க. எனக்கே தெரியும். நான் வொர்க் பண்ணும்போது கண்ணு ஃபெட்டிக் ஆயிடுச்சு. கேப் குடுங்க அப்படின்னு தெரிஞ்சா, ஒரு கேப் குடுப்பேன். ஸோ எப்பயுமே வொர்க் செஞ்சீங்கனாலும் சரி, டிவி, லேப்டாப்ஸ் எத பண்ணீங்கனாலும் சரி, ஒரு 30 மினிட்ஸ் ஒன்ஸோ, அப்படி இப்படியும் ஒன்ஸோ கொஞ்சம் தூரமா இருக்கிற பொருளையும் அப்படி இப்படியும் பாருங்க. ஒரே இடத்த ரொம்ப நேரம் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்காதீங்க. ஃபெட்டிக் ஆயிடும். அது மட்டும் இல்லாம நமக்கு ஐஸ்க்கு வந்து கொஞ்சம் ரெஸ்ட் குடுக்குறது, அது மட்டும் இல்லாம ஒரு சின்ன சின்ன எக்சர்சைஸ் மாரி செஞ்சா, அந்த ஐஸோட சைட்ட வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். அதாச்சும் என்னன்னா, இப்படி கை வந்து கொஞ்சம் ரப் பண்ணிட்டு, அதாச்சும் வொர்க் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா, அப்போ வந்து இப்படி கைய ரப் பண்ணிட்டு, இப்படி வந்து உங்க கண்ணு மேல வச்சு, ஒரு சின்ன ஒரு ஜென்டில் வார்ம் மாரி குடுத்தீங்கன்னா, அப்போ அது வந்து ஒரு நல்ல ரெஸ்ட்டோட இருக்கும். அது மட்டும் இல்லாம என்ன பண்ணலான்னா, உங்களோட கை எடுத்து இப்படி வந்து சும்மா லைட்டா ஒரு சின்ன மசாஜ் மாரி பண்ணி விடலாம். 2 கையிலயும். இப்படி இப்படி பண்ணி விட்டிங்கன்னா, அந்த ஐஸோட அந்த ஃபெட்டிக்னஸ் வந்து குறையும். இந்த மாரி அடிக்கடி செய்யுங்க. அடிக்கடி இல்ல. ஒரு நாளைக்கு ஒரு 4 to 5 டைம்ஸ் செஞ்சீங்கன்னா, ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். உங்களோட ஐயோட அந்த ஃபெட்டிக்லாம் குறையும். அது மட்டும் இல்லாம என்ன பண்ணலான்னா, இப்படி வந்து ஜென்டிலா உங்களோட அந்த விரலெல்லாம் எடுத்து, இப்படி மெதுவா வச்சு, அதெல்லாம் இப்படி வந்து மசாஜ் பண்ணி விட்டிங்கன்னா, ஒரு நல்லா இருக்கும். உங்களோட ஐஸ் இருக்கிற அந்த ஃபிட்டிங்னஸ் ரொம்ப குறைஞ்சிரும். ஸோ இந்த விஷயத்த கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடிச்சு சின்ன ஒரு ஜென்டில் ஒரு அது செஞ்சு விடுங்க. அவ்வளோதான். அது பேர் என்னன்னு மறந்துடுச்சு இப்போன்னு பார்த்து. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸ் செய்யுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஐஸை வந்து ரொட்டேட் பண்ணி ஒரு சில எக்ஸசைஸ் செய்யலாம். அது என்னன்னா, இப்படி 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 இப்படின்ட்டு ஒரு 5 டைம்ஸ், மேலே கீழே அப்படின்ட்டு ஒரு 5 டைம்ஸ், இப்படி ஒரு ரவுண்டு ஒரு 5 டைம்ஸ், கண்லேயே ஒரு எக்ஸ், இந்த மாதிரி ஒரு சில ஐ எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சிங்கன்னா, உங்களோட விஷன் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்ட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில எக்ஸசைஸ் எல்லாம் செய்யுங்க. நான் சொன்னதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து நம்மளோட ஃபேஸ் வந்து அடிக்கடி வாஷ் பண்ணுறது மூலமாக நம்மளோட அந்த விஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு சொன்னால் நம்புவீங்களா? ஐயா, நம்மளுக்கே தெரியும் நம்மளோட ஐஸ் வந்து செம்ம ஹீட்டாக இருக்கும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி வாட்டர் எடுத்து அப்பப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா, நம்மளோட ஐ சுற்றி இருக்க அந்த ஃபிட்டிங்னஸும் குறைஞ்சிரும். நம்ம ஐ வந்து சில் ஆகிறத நம்மளே ஃபீல் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, வீட்டில் இருந்தேன்னா ஒரு நாளைக்கு 5 to 6 டைம் ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன். எங்கள் மம்மி கேட்கும், என்னடா அழகாக ட்ரை பண்ணுறியா அப்படின்னுலாம் கேட்கும். ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும். ஸோ ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5 to 6 டைம் ஐ இல்லை ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா, நம்மளோட இந்த ஃபெட்டிக்னஸும் குறைஞ்ச மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஃப்ரெஷ்னஸ் வந்து நம்மளோட ஐஸில் வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்களால் ஃபேஸ் வாஷ் பண்ண முடியலனா, ஒரு கர்ச்சீப் எடுத்துக்கோங்க. அது அப்பப்போ ஈரமாக்கி, தண்ணியை விட்டு கொஞ்சம் ஈரமாக்கி எடுத்து நம்மளோட ஐஸில் வச்சிங்கன்னா, அந்த ஐஸில் இருக்கிற அந்த சூடெல்லாம் குறையும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஐ வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி ஒர்க் ஆச்சுன்னு சொல்லுங்கள். ஏன்னா இது வந்து அடிக்கடி நான் ட்ரை பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒரு விஷயம், நம்மளோட பாடியில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் ப்ராப்ளத்துக்கு என்ன ரீசன்னு பார்த்தா, நம்மளோட பாடி ஹீட்டு தான். அந்த ஹீட்டை ரெடியூஸ் பண்ணிட்டாலே நம்ம மோஸ்ட் ஆஃப் இஷ்யூஸை வந்து ரெடியூஸ் பண்ணிடலாம். ஸோ இங்கே நம்மளோட ஐ ஹெல்த்தையும் பாதிக்கிறது எதுனா, அந்த பாடி ஹீட்டு தான். ஸோ அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு நாளைக்கு வந்து 3 to 4 லிட்டர்ஸ், அவ்வளோலாம் வேணாம், ஒரு நாளைக்கு வந்து 2 to 3 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் குடிச்சிருக்கணும். நம்ம 2 நாளைக்கே அவ்வளோ குடிக்க மாட்டோம் அப்படின்ட்டு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணுவேன்னா, இங்கே இருக்கிற இந்த வாட்டர் கேனில் ஃபில் பண்ணி ஒரு நாளைக்கு 3 வாட்டர் கேன்ஸ் ஆச்சு குடிக்கணும் அப்படின்ட்டு குடிச்சிருவேன். ஸோ அடுத்தது நம்ம வந்து எஃபெக்டிவாக செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, எனஃப் அமௌண்ட் ஆஃப் வாட்டரை நம்ம பாடி கொடுக்கணும். நம்ம பாடி வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுக்கணும். ஸோ அதுக்கு ஒரு நாளைக்கு 2 to 3 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டரை ட்ரிங்க் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக மஸ்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளோட பாடி ஹீட் வந்து டிராஸ்டிக்காக குறையுது உங்களுக்கு தெரியும். ஸோ உங்களோட பாடி வந்து ஹைட்ரேட்டடாக வச்சுருங்க. கண்ணாடி கழட்டணுன்னா அப்படியெல்லாம் சுற்றி போய் தான் நம்ம எல்லாத்தையும் செஞ்சாகணும். ஸோ இதை எஃபெக்டிவாக ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாடி ஹீட்டை குறைக்கிறதுக்கு ஒரு பக்காவான ஸ்ட்ராட்டஜி என்னென்னா, ஒரு காலத்தில் எஃபெக்டிவாக ஃபாலோ பண்ண, இப்போ ஃபாலோ பண்ணாத அந்த விஷயம் என்னென்னா, ஹேருக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணுறது. இப்போல்லாம் அதை ஃபாலோ பண்ணுறதே இல்லை. நம்மளோட ஹேருக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் ஆச்சு ஆயில் அப்ளை பண்ணணும். நம்ம மந்த்லி ஒன்ஸ் அப்ளை பண்ணுறதில்ல. ஸோ அந்த பாடி ஹீட்டை குறைக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஐ விஷனை இம்ப்ரூவ் பண்ணணும்னா,
ஹேருக்கு ஆயில் அப்ளை பண்ணுங்க, தலைக்கு எண்ணெயை வைங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். ஸோ இதையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் கிளாஸை கழட்டணும்னா நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, ஐக்கு ஹெல்த்தை கொடுக்குற ஒரு சில ஃபுட்டை எடுத்துக்கிறதுனால மட்டும்தான் இதை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். இங்கே எல்லாருக்குமே தெரியும் விட்டமின் ஏ அண்ட் சி இருக்கிற ஃபுட்டை எடுத்துக்கிட்டால் நம்மளோட ஐ விஷன் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகுன்ட்டு. ஆனால் அந்த ஃபுட்டை வந்து யாருமே எடுத்துக்க மாட்டோம். சிம்பிளாக ஒரே ஒரு ஃபுட்டை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். கேரட் எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். மோஸ்ட்டாக நமக்கு கண்ணுக்கு தேவையான கரோட்டின் அந்த விட்டமின்ஸ்லாம் அதிலேயே கிடச்சிரும். அதை தவிர்த்து வந்து ஃப்ரூட்ஸில் வந்து பப்பாயா எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ கேரட்டையும் பப்பாயையும் உங்களோட ஃபுட்டில் அடிக்கடி ஆட் பண்ணிடுங்க. உங்கள் வீட்டில் ஏதாச்சும் மம்மி ஏதாச்சும் சமைச்சாங்கன்னா போய் ஒரு கேரட்டை தூக்கி எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பிட்ருங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சுச்சு. போய் லேக்ஸில் நம்ம செலவு பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டலில் ஒரு ₹50 அது ப்ரைஸ் எவ்வளோன்னு தெரில, வாங்கி கேரட்டை சாப்பிடுங்கப்பா, அவ்வளோதான். ஃபைனலாக ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம என்ன பண்ணலான்னா, நல்ல அடிக்குவேட் அமௌண்ட் ஆஃப் ஸ்லீப்பை வந்து நம்மளுக்கும் நம்ம ஐஸ்க்கு கொடுத்துட்டுங்கனாலே போதும். ஐ வந்து ஹெல்த்தாக இருக்கும்போது கண்ணாடியெல்லாம் போடாமல் ஜாலியாக இருக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு நாளைக்கு 6 to 8 ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப்பை வந்து நம்மளுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுத்தங்கனாலே போதும், மோஸ்ட்லி ஐ ரிலேட்டடான இஷ்யூலாம் போயிடும். நம்ம வந்து நைட்டு ஒரு 10 மணிக்கு தூங்கி காலையில் ஒரு 6 மணிக்கு எழுந்தால் போதும். இல்லைனா 11, 6 இந்த மாதிரி எதை வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து மஸ்ட்டாக ஃபாலோ பண்ணணும். அடிக்குவேட் அமௌண்ட் ஆஃப் ஸ்லீப் வந்து நம்ம பாடிக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ நான் சொன்னது எல்லாத்தையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஐஸ்க்கு ரெஸ்ட் கொடுக்கறது, பிளிங்க் பண்ணுறது, ஃபுட்டு எடுத்துக்கிறது, அது மட்டும் இல்லாமல் லாங் விஷன்லாம் பார்க்குறது, இந்த மாதிரி நான் சொன்னது எல்லாத்தையும் வீடியோவில் சொன்னது எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். மோஸ்ட்லி நம்ம வந்து கண்ணாடியை கழட்டி தூக்கி தூரம் போட்டுடலாம். நான் இப்போலாம் கண்ணாடியே போகிறதில்ல. எனக்கு லாங்கில் இருக்கிறதெல்லாம் தெரியுது, கிளியராக தெரியுது அப்படின்ட்டு நானே நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். மஸ்ட்டாக நான் சொன்னது எல்லாத்தையும் மஸ்ட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட ஐ ரிலேட்டடான இஷ்யூஸ்லாம் நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ ரிலேட்டடான இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கப்பா. ஓகே, இதெல்லாம் பண்ணுங்கள். உங்களை ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். என்னோட நேம் வந்து ஏகே. பாய்.